இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தனாவை இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போனதுல இருந்து இது வரைக்கும் கஷ்டம்னு சொல்லி இந்த வீட்டுக்கு கதிர் வந்ததே கிடையாது. ஒரு ரூபா கூட இந்த வீட்ல இருந்து அவன் வாங்கினதே கிடையாது. என் பிள்ளைய அப்படி பாத்துக்கிறான் அவன். இன்னி வரைக்கும் அவனால என் பொண்ணு ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட்டதில்ல. அப்படிப்பட்டவன் எப்படி வாழ்க்கையில தோத்து போவான்? பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிற எந்த புருஷனும் தோத்து போக மாட்டான். அதுக்கு உதவி பண்றதா இருந்தா வேற ஏதாவது வச்சு பண்ண வேண்டியதானே? எதுக்கு இந்த வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் வைக்கணும்? அப்ப உதவி செஞ்சது உங்களுக்கு பிரச்சனை இல்ல, இந்த வீட்டு பத்திரத்தை கொடுத்ததுதான் பிரச்சனைன்னு சொல்ல வரீங்களா? இப்ப என்ன, வீட்டு பத்திரம் தானே பிரச்சனை? அவன் கண்டிப்பா ஜெயிப்பான், வீட்டு பத்திரத்தை மீட்டு தருவான். அப்படி அவனால மீட்டு தர முடியலையா, அதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். போதுமா? என் தலைய அடமான வச்சாவது இந்த வீட்டு பத்திரத்தை நான் மீட்டு தரேன். பேசுறதுக்கெல்லாம் நல்லா தாங்க இருக்கும். பத்திரம் என்ன சாதாரண ஆளுங்க கிட்டயா இருக்கு? அந்த போனா கிட்ட இருக்கு. அவ சும்மாவே ஆட்டமா ஆடுவா. இப்ப நம்மளே அவ கால சலங்கி கட்டி விட்டுருக்கோம். அவ கதிரை ஜெயிக்க விட்டுருவாளா என்ன? அவனை குறி வச்சு அழிப்பா. அவனை ஹோட்டல்ல நடத்தி விடாம பண்ணுவா. அப்புறம் நம்ம எல்லாரும் நடுத்தருக்கு தான் வந்தாகணும். அத்தை, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? ஏய், என்ன என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ எகிரிட்டு வர? அத்தை, தப்பா பேசுறீங்க. உழைக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற கதிர் மாதிரி ஒருத்தன் பிசினஸ் ஆரம்பிச்சா கண்டிப்பா நல்லதான் வரும். அத நீங்க பார்க்க தான் போறீங்க. புதுசா ஒருத்தன் புது விஷயத்த ஆரம்பிக்கும் போது போட்டி பொறாமையில அவன் மேல கல்லடி படதான் செய்யும். அவன் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு ஜெயிப்பான். அந்த கடனை கட்டி வீட்டை மீப்பான்னு நாங்க நம்புறோம். அதானே, இந்த வீட்ல எங்க பேச்சுக்கு எங்க மரியாதை இருக்கு? ஐயோ கடவுளே, என்னெல்லாம் நடக்க போகுதோ?